இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது ஓகேவா. ஸோ வாட் ஆர் த ஏரியாஸ் தட் த ஐசிஐ இஸ் கோயிங் டு டெஸ்ட் அஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அப்படியே வில் பி ஸ்டார்டிங் வித் பேசிக் கான்செப்ட்ஸ் இல்லை அப்படியே நம்ம உள்ளே போயிடுவோம். சரியா, ஃபைன். ஃபர்ஸ்ட் நோட் டவுன் மொத்த taxation பேப்பர் இட் இஸ் டிவைடட் இன்டு 2 parts. உங்கள் எல்லாருக்கும் அது நல்லா தெரியும் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு அதை பிரிச்சுக்கலாம். ஸோ one is income tax and the other one is GST. And we know that both of them carry equal marks. So idhila 50 marks plus idhila 50 marks, right? And we also know that இதையும் ரெண்டா பிரிச்சிட்டோம். ஏன், ஏன்னா we have this thing called descriptive and MCQ concept. We are not going to have only one type of question. We have to have two types of questions. So these are MCQs for some 15 marks mostly. Then remaining 35 marks, it is descriptive. Same is applicable here. So in here we have MCQ around 15 marks and descriptive around 35 marks. So when we saw taxation as a paper number 3, taxation 100 marks பார்க்கும்போது how gigantic it looked இல்லையா. It was very big. ஐயோ 100 மார்க்குக்கு இந்த பேப்பர் எழுத போகிறோம் இல்லையா. பட் when we dissected we got to know that இந்த 100 மார்க்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாக பிரிக்கிறோம். 50 மார்க்கு தான் இன்கம் டேக்ஸ் எழுத போகிறோம், 50 மார்க்குக்கு தான் ஜிஎஸ்டி எழுத போகிறோம் கரெக்டாக. அண்ட் we further dissected it. அந்த 50 மார்க்லையும் 15 மார்க் இஸ் கோயிங் டு பி MCQ கரெக்டாக. ரிமைனிங் 35 மார்க்ஸ் இஸ் அவர் டிஸ்கிரிப்டிவ். அப்போது ஆக்சுவலாக நான் எழுத போகிற பேப்பர் எவ்வளோ மார்க்ஸ்க்கு, வெறும் 35 மார்க்ப்பா கரெக்டாக. ஸோ you're going to write for 35 marks as descriptive paper for both GST as well as income tax. And you know what, this is also not going to be easy. நமக்கு இந்த மார்க் பார்க்க எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக தெரியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ இட்ஸ் கோயிங் டு பி காம்ப்ளிகேட்டட். நான் ஏன்னு இப்போ சொல்கிறேன், பிகாஸ் த அமௌண்ட் ஆஃப் சாப்டர்ஸ் தட் ஆர் கவர்ட் ஜஸ்ட் டு பி ஆஸ்க் ஃபார் திஸ் 35 மார்க்ஸ் இட்ஸ் இன்சேன் ஓகேவா. ஸோ அவ்வளோ வாஸ்டான சாப்டரை வெறும் 35 மார்க்கு கேட்க போகிறோம். அப்போது வாட் இஸ் த திங் தட் ஐ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். இதில் எவ்வளோ வந்து கேட்பான், எதை கேட்க மாட்டான், எப்படி கேட்பான், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாதான் ஐ கேன் அட்ரஸ் திஸ் 35 மார்க்ஸ். பார்க்குறவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க. உன்னால் ஒரு 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ண முடியலையா, ஈஸியாக கேட்டலாம். பட் அந்த 35 மார்க் எப்படி வாங்குறது, வி ஷுட் ஹேவ் அ பிளான், ரைட். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் அவர் சப்ஜெக்ட் கான்செப்ட் வைஸ் நம்ம சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, சாப்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஹேவ் அன் அனாலிசிஸ், லைக் என்னென்ன கொஷின்ஸ் பாசிபிள் இன்கம் டேக்ஸில் ஓகேவா. So let's see that. So you can maybe take the next page or you can even continue here. Okay va? So first of all, in the 15 marks mandatory, you will have to write it anyway. No other choice. In the 15 marks another mandatory. அதே மாதிரி இந்த 35 மார்க்ஸ்லையும் ஒரு 15 மார்க்ஸ் இட்ஸ் மேண்டேட்ரி, 14 to 15 மார்க்ஸ். ரிமைனிங் 20 மார்க்ஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க உங்களோட சாய்ஸில். இந்த 20 மார்க்ஸுக்கு மொத்தமாக 3 கொஷின் கேட்பான். அந்த 3 கொஷினில் யூ ஷுட் ரைட் எனி 2 ஓகேவா. 15 மார்க்ஸ் கொஷின் ஒன்று தான் கேட்பான். அந்த 1 கொஷின் இஸ் கம்பல்சரி, அதை அட்டன் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு கொஷின் அது. அண்ட் இந்த கொஷின் எப்படி இருக்கும்னா, திஸ் வில் பி அ டோட்டல் இன்கம் கொஷின் ஓகேவா. அப்போ இதில் என்ன மேம் இருக்கும்னா, இதில் மோஸ்ட்லி ஸ்டாண்டலோன் கொஷின்ஸ் வரும் ஓகேவா. ஸோ இந்த ஸ்டாண்டலோன் கொஷின்ஸில் எதெல்லாம் பாசிபிள், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பாசிபிள் ஓகேவா. அடுத்தது வந்து ரெசிடென்ஷியல் கூடவே ஸ்கோப் ஆஃப் இன்கமும் சேர்த்து கேட்டுருவான். நெக்ஸ்ட் வந்து செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஒரு கொஷின் பாசிபிள் ஓகேவா. அடுத்தது எனி ஒன் ஹெட் ஃபுல் ஃப்ளட்ஜாக கேட்குறதுக்கு பாசிபிள். It could be salary, it could be capital gain, it could be house property, it could be anything. ஓகேவா, அந்த 5 ஹெட்ஸில் எதுவாக வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட் டிடக்ஷன்ஸ், டிடிஎஸ். டிடக்ஷன்ஸ்லேருந்து ஒரு ஸ்டாண்டர்டான கொஷின் பாசிபிள், டிடிஎஸ்லேருந்து பாசிபிள். இது எல்லாம் போக இந்த லாஸ்ட் கொஷின் ஒன்று இருக்குது இல்லையா,
இந்த லாஸ்ட் கொஷின் will always be a theory question. ஓகேவா? அந்த தியரி கொஷின் எதுவாக இருக்கும்னா ரிட்டர்ன்ஸ் சாப்டர்லேருந்து வரும். ரிட்டர்ன்ஸு இல்லைனா பெனால்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி they will be testing. Right? I think someone has joined. Should I allow you? No, you have joined. Okay. And also wherever you guys like get out of the meet, சரியா, இல்லைனா வந்து இங்கே வெளியே போயிட்டீங்க, don't worry, anyway the meet is being recorded. ஒன்று it will be uploaded in the drive and link will sent to you, or else a few videos will be uploaded in the YouTube as well. So either of it will be okay. சரியா? So don't worry, you won't miss out anything. Everything is on record. Right? Done. Now, so out of this there is also another concept. Now இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி கேட்குறோம் இல்லையா, அதுதான் வந்து டோட்டல் இன்கம் கொஷின். ஸோ ஸ்டாண்டர்ட் கொஷனில் இருக்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் ஆகிற மாதிரி ஒரு கொஷின், ஒரு மாஸ்டர் கொஷின், அதுதான் வந்து டோட்டல் இன்கம் கொஷின். ஓகேவா? இப்போது இதை எப்படி படிக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தாண்டி இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் ஜாஸ்தியாக படிக்கணும். ஓகேவா? ஸோ திங்ஸ் டு கான்சன்ட்ரேட். அடுத்து ஒரு குட்டி நோட் போட்டுக்கோங்க, நோட் டு செல்ஃப். இது நீங்கள் இந்த கிளாஸ் மொத்தம் நிறைய ஒரு நோட் டு செல்ஃப் போடுற மாதிரி இருக்கும். ஸோ வாட் யூ கேன் டூ இஸ், அந்த கான்செப்டுக்கு கீழே யூ கேன் மேபி ஒரு ஸ்டிக்கி நோட்டோ இல்லைனா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெனில் யூ ஜஸ்ட் ரைட் இட் ஸோ தட் இட்ஸ் ஹைலைட்டட், லைக் திடீர்னு பார்க்கும்போது தெரியணும் அந்த மாதிரி. அண்ட் மை சஜஷன், நீங்கள் நிறைய கலர் பென் யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் ஒன்லி பிளாக் பென். ஓகேவா? ஐ நோ வி ஹாவ் ஸோ மெனி ways of presenting our notes. Correct? Notes அழகாக இருக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கலாம், no problem. But what I recommend is use only black ball pen that you will use in your exam. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அப்போ தான் அந்த பென்னோட grip இருக்கும். எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு புது பென் வாங்கி எழுதுனீங்கன்னா that will definitely affect the speed of your exam. ஓகேவா? So what you should be doing, should start using the pen that you have chosen to give your exam. So testimony மாதிரி நிறைய பென் எடுத்து எழுதி பாருங்கள், எதில் ஸ்பீட் ஜாஸ்தி. என்னோட ரெக்கமெண்டேஷன் பென்டானிக் பென் இருக்கும், பால் பென் பிளாக்கு. அதில் இங்க் வந்து ஃப்ளோ வந்து செம்மையாக இருக்கும். And it will be dark enough because your answers is not corrected physically. These answer scripts are scanned and corrected. ஓகேவா? ஸோ உங்களோட பென் நல்லா டார்க்காக இருந்துச்சுன்னா தான் ஸ்கேன் பண்ணாங்கன்னா நீங்கள் எழுதியிருக்கிறது மொத்தமாக போய் எக்ஸாமினருக்கு சேரும். ஓகேவா? ஸோ மேக் ஷூர் யர் பென் இஸ் குட். ஸோ திஸ் பென் இட்ஸ் வெரி லைட் and good to handle. I personally used it in my exams, so I recommended it. Okay, you can use that. Okay, now coming back to the topic. So note to self. என்ன பண்ணணும்? First of all, presentation from day one. ஓகேவா? ப்ரெசன்டேஷனில் you should focus. நீங்கள் படித்து முடிச்சுட்டு கொஷின் சால்வ் பண்ணும்போது ப்ரெசன்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறது பெரிய மேட்ரு இல்லை, பட் இட் வில் டேக் டைம். இட்ஸ் அ வெரி லாங் டைம். ரைட்டா? ஸோ நான் படிக்கும்போதே இதை இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் டைசெக்ட் பண்ணி வச்சுட்டேன்னா நான் ஒரு வாட்டி சால்வ் பண்ணும்போது எனக்கு இதுதான் மெத்தடுங்கிற மாதிரி போயிடும். ஜஸ்ட் லைக் சைக்கிள் ஓட்டணும்னா ஃபஸ்ட்டு சைக்கிள் உட்காந்து பெடல் பண்ணணுன்றது ஒரு ரூல். ஸோ ஆட்டோமேட்டிக்லி நம்ம ஒரு வாட்டியும் அதை சொல்ல மாட்டோம். ஏறும்போதெல்லாம் முதல்ல ஏறணும், அப்புறம் பெடல் பண்ணணும். we don't do that இல்லையா? நம்ம பாட்டு சைக்கிள் எடுப்போம், ஏறி உட்காந்து பெடல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். லிட்ரலி சேம் ஆஸ்பெக்ட். ஓகேவா? ஸோ ப்ரெசன்டேஷன் வரும்போது ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் ப்ரெசன்டேஷன் ஃப்ரம் day one. ஓகேவா? So you need not worry, you have me, I'm anyway going to guide you on that. Second one, interlinking. Interlinking na enna na, income tax is a very beautiful subject where one aspect will be linked with another aspect. The things that you learn in residential will be linked in salary as well. Okay va? So salary la padichadu you can link in PGBP as well. ஸோ ஒரு சாப்டரை படிக்கும்போது அந்த சாப்டரோடு உங்கள் நாலேஜை நிப்பாட்டிக்க கூடாது. யூ ஷுட் ஆல்சோ எக்ஸ்டெண்ட் தட் நாலேஜ், அப்ளை தட் நாலேஜ் இன் அதர் ஹெட்ஸ், அதர் கான்செப்ட்ஸ் ஆஸ் வெல். அண்ட் திஸ் இஸ் நாட் லிமிட்டட் டு இன்கம் டேக்ஸ். யூ கேன் ஆல்வேஸ் அப்ளை யுவர் இன்கம் டேக்ஸ் நாலேஜ் இன் யுவர் அக்கௌண்டிங் ஆஸ் வெல், இன் யுவர் ஆடிட்டிங் ஆஸ் வெல், இன் யுவர் லா ஆஸ் வெல், பிகாஸ் questions ஆர் பீயிங் asked as such. பிகாஸ் நம்ம எழுதுறது ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் ஆஃப் எக்ஸாம் அண்ட் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் லெஸ் ஆஃப் தேட். ரைட்? தென் தேர்ட் ஒன், யூ ஷுட் ஸ்டார்ட் ரிவைசிங் every day. ஓகேவா? என் கூட சேர்ந்து அது ஒரு கெட்ட பழக்கம். வாட் ஐ வில் பி ஆஸ்கிங் யூ டு டூ இஸ் அ மேண்டேட்டரி cumulative revision. Mandatory cumulative.
ரிவிஷன். ஓகேவா? இதில் என்னென்னா எக்ஸாம்பிள் மண்டே we are starting with அதாவது டுடே பேசிக் கான்செப்ட்ஸ் மோஸ்ட்லி என்ன கவர் பண்ணுவோம், ஸ்லாப் ரேட்டு அதெல்லாம் கவர் பண்ணுவோம் இல்லையா. டியூஸ்டே என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு 30 minutes ஓகேவா யூ வில் பி ஸ்பெண்டிங் இன் ரிவைசிங் த ஸ்லாப் ரேட்ஸ். அதுக்கப்புறம் யூ வில் பி கண்டினியூ வித் நியூ டாபிக்ஸ் அதர் டாபிக்ஸ் ஓகேவா. அடுத்து வெட்னஸ்டே என்ன பண்ணுவோம்னா மண்டே ப்ளஸ் டியூஸ்டே ரெண்டு கான்செப்டையும் அந்த 30 minutes ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வித் அதர் டாபிக்ஸ். தென் அகெயின் தேர்ஸ்டே என்ன பண்ணுவோம், தேர்ஸ்டே வில் பி ரிவைசிங் மண்டே ப்ளஸ் டியூஸ்டே ப்ளஸ் வெட்னஸ்டே 3 நாளுடைய டாப்பிக்கும் ரிவைஸ் பண்ணிவிட்டு வில் பி ரைட்டிங் த அதர் கான்செப்ட்ஸ். தென் ஃப்ரைடே என்ன பண்ணுவோம், மண்டே டு தேர்ஸ்டே என்னெல்லாம் படித்தோமோ எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்புறமா அதர் கான்செப்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சாட்டர்டே என்ன பண்ணுவோம், ஃபுல் ரிவிஷன் மண்டே டு ஃப்ரைடே என்னெல்லாம் படிச்சிங்களோ அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும் ஓகேவா. பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ். ஸோ வாட் எவர் பாசிபிலிட்டி இருக்கோ எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். வெதர் இட் இஸ் தியரி கொஷின், வெதர் இட் இஸ் நியூமரிக்கல் கொஷின், யூ ஷுட் ப்ராக்டிஸ் எவ்ரி திங் ஓகேவா. தென் சண்டே என்ன பண்ணணும்னா டெஸ்ட். Don't wait till your preparation to get completed to test yourself. You should start testing yourself from day 1 okay va. So இந்த மாதிரி if you're going to have an habit of cumulative revision, so this will repeat the next week as well. So next week என்ன பண்ணுவேன்னா next week ஓடதோ இதே மாதிரி பண்ணுவேன். at the same time போன வாரத்தோடதோ I will be revising in alternative days okay va. So this is going to be easy when you start doing it. So first பண்ணும்போது it will definitely be slow. You feel like ஐயோ ரொம்ப டைம் எடுக்குது, but you trust me ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் ரிவைஸ் பண்ண எக்ஸாம்பிள் 2 டேபிள் ஃபஸ்ட்டு நாள் சொல்கிறீங்க, ஸ்லோவாக சொல்வீங்க, தப்பாக சொல்வீங்க, கரெக்ஷன்ஸ் இருக்கும். செகண்ட் நாள் சொல்வீங்க, கரெக்ஷன்ஸ் இருக்காது பட் ஸ்லோவாக சொல்வீங்க. தேர்ட் நாள் ஸ்பீடும் இருக்கும், கரெக்ஷன்ஸும் இருக்காது. ஃபோர்த் நாள் இட் வில் பிகம் எக்ஸ்பர்ட் லெவல் ஸ்பீட் ரைட். ஃபிஃப்த் நாள்லேருந்து இட் வில் பி எஃபர்ட்லெஸ், ஈஸியாக சொல்லிடலாம். சேம் இஸ் அப்ளிகபிள் ஹியர் ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்கில் இட் வில் டேக் டைம் பட் டெஃபினெட்லி ஐ எம் டெல்லிங் யூ ஒன் டே இட் வில் பிகம் ஈஸி. உங்களுக்கு எல்லா செக்ஷன் நம்பர்ஸ் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் while they are struggling to even remember the provisions, you will be remembering the provisions along with your section numbers. So if you are willing to have that level of expertise, you can travel with me okay. Now fourth point, written practice right. written practice. Why written practice is important? நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் மார்க் கிடைக்குது. இந்த 35 மார்க்கு not easy. Why? We should write it ஓகேவா. அந்த 15 மார்க் மாதிரி ஈஸியாக எம்சிக்யூ டிக் பண்ணிட்டு போக முடியாது. ஆக்சுவலாக அந்த எம்சிக்யூவும் ஈஸி கிடையாது, அதுக்கு நான் அப்புறம் வரேன். பட் ஸ்டில் இது வந்து யூ ஷுட் ரைட் இட் இல்லையா. ஸோ நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபுல்லாக நான் கேல்குலேட்டரில் போட்டு பார்க்குறது, கண்ணாலேயே பார்த்து படிக்கிறது, இது எப்படி போட்டிருக்கோம் அது எப்படி போட்டிருக்கான்னு பார்த்து படிக்கிறது. படிச்சுட்டு நேராக போய் எக்ஸாமில் எழுதினா நல்லா இருக்குமா, இல்லை இங்கே படிக்கும்போதே அதை போட்டு பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாமில் எழுதினா நல்லா இருக்குமா. Obviously the second one right. So don't do this mistake of writing the exam for the first time okay va. So முதல்ல நான் போயிட்டு எக்ஸாமில் தான் எழுதுவேன் அந்த மாதிரி அடம் பிடிக்காமல் daily you should start solving your questions. Even it is very small, don't worry. Start from small steps. It's like always good சரியா. So this was all regarding your descriptive paper சரியா. Now coming to MCQs. MCQஸ்க்கு நீங்கள் தனியாக படிக்கக்கூடாது, இது படிக்கும் போதே படிக்கணும். எப்படி, இப்போ நான் படிக்கும்போது ஒரு ப்ரொவிஷன் இருக்குன்னா அந்த ப்ரொவிஷன் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா ஐ கேன் சால்வ் கொஷின்ஸ். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இமீடியட்லி ஐ ஷுட் ரெஃபர் டு MCQ புக்லெட்ஸ் ஆஃப் ICAI புக் வெப்சைட்லேயே இருக்கும். யூ கேன் விசிட் ICAI BOS ஓகேவா. அங்கே போயிட்டு மெட்டீரியல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சரியா. அப்படியும் இல்லைன்னா I'll give you the link in descriptive box. ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் அந்த சேட்டில் வந்து போட்டுட்டு சரியா. So MCQ you will have to practice side by side simultaneously fine. So apart from this if you guys have any other question you can raise, இல்லைனா நம்ம நேராக இப்போ சிலபஸ்க்குள்ளே போயிடலாம் சரியா. So Ashwin or Muthu you can unmute yourself and you can tell me if it's clear, you have any doubt. Okay. So I think இப்போ முத்துவோட அந்த டவுட் போயிருக்கோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. he had that doubt, எப்படி ஆரம்பிக்கிறது, இப்படி தான்ப்பா ஆரம்பிக்கணும் ஓகேவா. ஸோ எவ்ரிபடி ஆல்மோஸ்ட் ஹேவ் திஸ் ட்ரபிள், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, இவ்வளோ சிலபஸ் இருக்குது, ஃபஸ்ட் டைம் அட்டெம்ப்டஸில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே கால் வைக்கிறது முதல்ல. ஸோ ஐ ஹாவ் திஸ் ஸ்டோரி ஜென்ரலி ஓகேவா. இப்போ ஒரு மேஸ் இருக்குது ஓகேவா. ஸோ மேஸ்னால் நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா நடுவில் வந்து இட் வில் பி ஹேவிங் சம் ஆப்ஸ்ட்ரிக்கல்.
அப்போது எப்படி போனால் ஆப்ஸ்டக்கிள் இல்லாமல் போகுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா வில் கெட் ஸ்டக். பெஸ்ட்டு வே என்னது? ஸ்டார்ட் வாக்கிங். ஆஸ் வி வாக் நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே இந்த இடத்துல வழி இல்லை, வேறு இடத்துல போகணும் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக? ஸோ சேம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் வாட் எவர் இட் இஸ். when it is new obviously we'll have a lot of questions in our hands. லைக் இவ்வளோ இது இப்படி பண்ணுறது, எங்கே போனால் மாட்டி போமோ, இல்லை இதில் புரியலன்னா என்ன பண்ணுறது, தப்பாக படிச்சிட்டோன்னா என்ன பண்ணுறது. பட் யூ ஆல்வேஸ் நோ there's a tomorrow for you, a new opportunity for you, right? So you can learn every day, you can rectify your mistakes every day. So start the process and it will get better automatically. So in order to do something great, first of all you should start it, right? So start பண்ணிங்கன்னா automatically it will start your way. So that's how you have joined this class and everything. I hope it really works out well for you. Okay, now I think we can start with the syllabus. Before that I would also like to invest my time on another aspect, that is the pattern, question paper pattern. I have already discussed that, but இன்னும் கொஞ்சம் brief-ஆ. ஓகேவா? So question paper pattern-ல you can just have this division of your paper. Okay, if you have not started your page in fresh page, you just start. So module wise எப்படி கவர் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். division of module. ஸோ module 1 module 2 நிறைய மாடியூல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் என்னென்ன மாடியூல் எந்தெந்த கொஷின் நம்பரில் வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கொஷின் நம்பர் அண்ட் இங்கே வந்து வெயிட்டேஜ். ரைட்டா? now section 1 அதில் மொத்தம் 2 இருக்குது. ஒன்று வந்து பேசிக்ஸ், இன்னொன்று வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்கோப். அதுவுமே இருக்கும் அதில். ப்ளஸ் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். ஸோ இந்த 2 சாப்டர் சேர்த்து வெயிட்டேஜ் எவ்வளோ வருதுன்னா இட் கம்ஸ் அரவுண்ட் 10 to 20%. இந்த வெயிட்டேஜ் வந்து யூ கேன் ஆல்சோ டேக் ஃப்ரம் ஐசிஐ மாடியூல். அதே பிஓஎஸில் போய் பார்த்தும் எடுக்கலாம். பட் என்னென்னா நான் உங்களுக்கு மாடியூல் வைஸ் கொடுக்க போகிறேன். மாடியூல் 1ல் எவ்வளோ கவர் ஆகிருக்கு, மாடியூல் 2ல் எவ்வளோ கவர் ஆகிருக்கு, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2. செக்ஷன் 2ல் we have heads of income. ஓகேவா? இது இட் கேரிஸ் ஆல்மோஸ்ட் 25 to 30 மார்க்ஸ். நேற்று மேம் ஹெட்ஸ் ஆஃப் இன்கமே 20 to 35 தானே? எஸ். ஓகேவா? இது எல்லாமே மாடியூல் 2ல் கவர் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஷன் 3. The section 3ல it covers clubbing, set offer, ரைட்டா? இது போக we have section 4. செக்ஷன் 4ல we have advanced tax, TDS, TCS அந்த கான்செப்ட் எல்லாம், ROI அதெல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ செக்ஷன் 3க்கு வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20. ஏன் எழுத மாட்டேங்குது? அடை 15 to 20%. இதுவும் இட் இஸ் 15 to 20%. ரைட்டா? நெக்ஸ்ட் செக்ஷன் 5. செக்ஷன் 5 வந்து computation of total income tax. Computation of total tax. ஓகேவா? and this carries 20 to 25% of marks. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு மாடியூல் 2 அண்ட் மாடியூல் 2ல் கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ we have a glance. மேஜர் பார்ட் எங்கே இருக்குது? ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ இந்த இடத்துல யூ ஷுட் ஃபோக்கஸ் அலாட். அதே மாதிரி இது இங்கேயும் யூ ஷுட் ஃபோக்கஸ் அலாட். ஓகேவா? அது போக ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இதுவும் நல்லா யூ கேன் ஃபோக்கஸ் டு கெட் ஈஸிலி ஒரு 4 to 6 மார்க்ஸ் கிடச்சிடும்ப்பா இந்த ஒரு சாப்டரில்.
ஓகேவா. இதில் 4 to 6 மார்க்ஸ்க்கு கொஷின் வந்துடும். அதே மாதிரி டிடிஎஸ் டிசிஎஸ் இதுலேயும் அசால்ட்டாக 4 to 6 மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் பாசிபிள், எம்சிக்யூஸ் ஆஸ் வெல் டிஸ்கிரிப்டிவ் சேர்த்து. சரியா. ஸோ இது 2 சாப்டர் படிச்சிங்கன்னா ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் யூ கேன் ஆன்சர் ஈஸிலி. அதே மாதிரி செட் ஆஃபில் ஒரு 10 மார்க் கொஷின் பாசிபிள், ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் ஒரு 10 மார்க்ஸ் பாசிபிள். ஸோ இந்த இடத்துல எது எடுக்கிறோங்கிறது இட்ஸ் ஆன் த ஆப்ஷன் தட் யூ ஆர் கோயிங் டு சூஸ். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பேட்டர்ன் இன் விச் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி. ஸோ எத்தனை மாடியூல்ஸ் இருக்குது, அது எத்தனை செக்ஷன்ஸாக டிவைட் ஆகிருக்கு, அந்த செக்ஷன்ஸ்குள்ளே என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, ஓகேவா, அதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது எக்ஸாமில் அப்படிங்கிற மாதிரி வி saw everything. ஓகேவா. நவ் அதே மாதிரி ஹெட்ஸ்லேயும் யூ கேன் மேபி இஃப் யூ ஆல்ரெடி நோ நீட், பட் இஃப் யூ டோன்ட் நோ ஐம் ஜஸ்ட் மேக்கிங் திஸ். ஓகேவா. ஸோ ஹெட்ஸில் வந்து சேலரி இருக்குது, இஜிபிபி இருக்குது, கேபிட்டல் கெயின் இருக்குது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதர் சோர்சஸ் இருக்குது. மொத்தம் 5 ஹெட் இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று தான் மோஸ்ட்லி டெஸ்ட் பண்ணுவாங்க இண்டிவிஜுவல் ஹெட் கேட்கும்போது. ஃபைன். Now we'll be starting with the syllabus. Okay va. So we spent almost 27 minutes on dissecting நான் ஏன் இங்கே இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன், நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னா ஓகே அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ரியாலிட்டி செக்குக்காக நம்ம ஃபுல்லாக இப்போ பார்த்தாச்சு. Now let's start with the syllabus. So welcome to first and last time of Income Tax Act 1961. நான் ஏன் அப்படி சொன்னேன், ஏன்னா இதை சீக்கிரமாக 25 மாறப்போகுது அதனால். ஓகேவா. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த மே 27 இருந்து இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 நம்ம காலகாலமாக எழுதிட்டு வந்தது வந்து மறைய போகுது. பிகாஸ் we are going to replace it with income tax act 2025. ஓகேவா. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை படித்து முடிச்சிடுவீங்க. ஸோ கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கும் கவலைப்படாதீங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன் பிகாஸ் யூ ஹவ் சூசன் சிஏ, ரைட். ஃபைன். ஸோ இன்கம் டேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சாரிப்பா, ஹிஸ்ட்ரி ஸ்பெல்லிங் ரொம்ப மோசமாக இருக்குது. ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதில் என்னென்னா இன்கம் டேக்ஸ் யார் கண்டுபிடிச்சாங்க, ஓகேவா, ஸோ எப்போ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டால் அவசியமே இல்லை, அது உங்களுக்கு எங்கேயுமே கேட்க போகிறது இல்லை. சும்மா பேருக்கு வேணால் கவர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் யாருன்னா சர் ஜேன் வில்சன். ஓகேவா. இவர் தான் கண்டுபிடிச்சார் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகேவா. ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்தியாவில் எப்போ வந்துச்சுன்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் in 1922. ஓகேவா. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஸோ 1922 போது பார்க்கும்போது தெரியுது இட்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், கரெக்டாக. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன ஆச்சுன்னா இந்த எக்ஸிஸ்டிங் 1922 இருந்த ஆக்டில் சேஞ்சஸ் வேர் இன்கல்கேட்டட். ஓகேவா. ஸோ சேஞ்சஸ் வேர் மேட். ஸோ அந்த சேஞ்சஸை வந்து எப்படி அகாமடேட் பண்ணாங்கன்னா 2 வகையில். ஓகேவா. ஸோ ஒன் வாஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அண்ட் இன்னொன்று வாஸ் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, இன்னொன்று வந்து இன்கம் டேக்ஸ் ரூல் 1962. ஏன் இவன் இப்படி எழுதுறான்? இப்போ ஆக்ட்னா என்ன, ரூல்ஸ்னால் என்ன மேம், இதை தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்ட்டா, இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் என்னால் 35 மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ். ஓகேவா. ஸோ தேட் இஸ் திஸ் கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு ஆக்ட்டுக்கும் ஒரு ரூல் புக் இருக்கும். ஓகேவா. அது ஏன்னா ஆக்ட்டுங்கிறது மியர்லி என்னதுப்பா, செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ். ஓகேவா. செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா. ஸோ இதை வந்து நான் எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஜென்ரலி ஒரு ஆக்ட் எதுக்கு வரும், when there is problem in something, அது ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இருக்குது,
ரிப்பிட்டேட்டிவாக இருக்குது. ஓகேவா? என்னது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது லார்ஜ் ஸ்கேலில் இருக்குது, ரிப்பிட்டேட்டிவாக இருக்குது, அண்ட் அதுக்கு சொல்யூஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஆர் இட் இஸ் அன்கிளியர். ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? யாராவது ஒருத்தர் ஒரு காமன் சொல்யூஷன் தரணும். இந்த ப்ராப்ளம் வந்துச்சா, இதுதான் சொல்யூஷன், இது பிரச்சனையாச்சா, இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கணும் காமனாக ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஜென்ரலி அதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க, ஒரு ரூல் கொண்டு வருவாங்க. எக்ஸாம்பிள் டிராஃபிக் இருக்குது. ஓகேவா? ஸோ டிராஃபிக்ங்கிறது இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் இல்லை, சைக்கிள்லாம் இருந்தப்போ ப்ராப்ளம் இல்லை. பட் எப்போ வண்டி வர ஆரம்பிச்சிட்டோ, மாடர்னைசேஷன் ஆக ஆரம்பிச்சு, நிறைய பேர் வண்டி வாங்குறாங்க. ஸோ ரோட்ஸ் காட் டிராஃபிக் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆச்சு, ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ தான் தேர் வாஸ் அ நீட் டு பிரிங் டிராஃபிக் ரூல்ஸு இல்லையா? அதுக்கு ஒரு ஆக்ட். ஸோ அதே மாதிரி இன்கம் டேக்ஸுக்கும் தேர் வாஸ் அன் ஆக்ட், தேர் வாஸ் அ ரூல். பிகாஸ் ஒருத்தர் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத வேற ஒருத்தருக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்க போகிறோன்னா there will be a lot of complications involved to reduce it or to increase it, right? So அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு we need something. ஸோ அந்த கைட்லைன் தான் என்னது, நமக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. ஓகேவா? தென் இப்போது இந்த ஆக்டை நான் எப்படி நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வர்றது? ஹவு டு ஐ ப்ராக்டிக்கலி அப்ளை வாட் எவர் இஸ் அப்ளைட் given in இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961? தென் that's where income tax rule comes into picture. ஸோ இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் என்ன சொல்கிறோம், how to apply this, how to apply. So how am I going to apply this rule? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலரியில் லெட்ஸ் சே எனக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ ரூல்ஸில் என்ன சொல்லுவான்னா, இங்கே வந்து எக்ஸம்ஷன்னு சொல்லியிருப்பான். ரூல்ஸ் என்ன சொல்லுவான்னா அந்த எக்ஸம்ஷனை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பான். அந்த எக்ஸம்ஷனுக்கு எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். ஓகேவா? ஸோ வாட் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் தட் ஆர் டு பி கன்சிடர்ட்? ஓகேவா? வை இட் இஸ் டு பி கன்சிடர்ட்? ஓகேவா? ஹவு மச் இட் இஸ் டு பி கன்சிடர்ட்? இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் எல்லாமே இந்த ரூல்ஸில் வந்து கவர் ஆகிருக்கும். சரியா? ஸோ ஆக்ட் வந்து அடுத்த வருஷம் தான் ரூல் வந்துச்சு, அடுத்த வருஷம் தான் வந்து இது வந்து பிக்சருக்குள்ளேயும் வருது. ஓகேவா? ஸோ மொத்தம் 288 செக்ஷன்ஸ் இருக்குது இன்கம் டேக்ஸில். 288 செக்ஷன்ஸ் இருக்குது டோட்டலாக. ஓகேவா? அது போக 23 சாப்டர்ஸ் இருக்குது. few of it we are reading, மற்றது உங்களுக்கு ஃபைனலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூல்ஸ் 14 இருக்குது. ஓகேவா? தென் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, சரி இதெல்லாம் ஓகே, இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? இந்தியானாலே ஜென்ரலி ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். ஹோல் ஆஃப் இந்தியாவா, எக்ஸ்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீரா, இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீரா, இது அதுக்கு பேர் என்ன, யூனியன் டெரிட்டரியெல்லாம் இன்க்ளூட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் ஸோ மெனி திங்ஸ் இல்லையா? ஸோ இந்தியா இதில் வந்து இட் இன்க்ளூட்ஸ் ஹோல் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஹோல் ஆஃப் இந்தியா. மேம் ஹவு இஸ் திஸ் ரிலேட்டட் டு மை ஆன்சர்? மேம் எனக்கு மார்க்ஸ் தானே வாங்கணும். இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு ஹோல் ஆஃப் இந்தியா எனக்கு வந்து எவ்வளோ இது யூஸ்ஃபுல் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா எங்கேயாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ரெசிடென்ட் இருக்கான் கேல்குலேட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் டவுட் வரும். பர்சன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கானே, இவனுக்கு இது இந்த ரூல் அப்ளிகபிளா, அந்த ரூல் அப்ளிகபிளா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கிளாரிட்டி வேணால் இங்கேயே கிளியர் பண்ணிக்கணும். கரெக்டாக? நெக்ஸ்ட் இந்தியா அப்படின்னா என்ன, அதுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? இந்தியாவில் மொத்தமாக நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம்ப்பா. ஓகேவா? ஒன்று வந்து ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. ஜியோகிராஃபிக்கல் ஏரியானா ஒரு நார்மல் டெரிட்டரி. ஓகேவா? ஸோ டெரிட்டரின்னு என்ன அர்த்தம், லேண்ட் மாஸ் இருக்கிற எல்லாமே லேண்ட் டெரிட்டரின்னு சொல்லிக்கலாம் சிம்பிளாக. ஓகேவா? அது போக வாட்டர் ஏரியாஸ், தண்ணியும் நம்மள் தான் மேம். எஸ், நான் கொஞ்சம் இந்தியா வரைகிறேன், இந்தியா கோச்சிக்கலன்னா. ஸோ இது வந்து குஜராத்தாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஐம் ரியலி சாரி இந்தியா, எனக்கு உண்மையாகவே இந்தியா பிடிக்கும், பட் இதான் இந்தியா என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ எப்படி இந்த லேண்ட் மாஸ் வந்து இந்தியாவோ அதே மாதிரி இதை சுற்றி இருக்கிற வாட்டரும் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ இந்த வாட்டரில் எது வரைக்கும் இந்தியானா அப் டு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இந்தியா. ஓகேவா? ஸோ வாட்டரில் எழுதிக்கோங்க, அப் டு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இட் இஸ் கவர்ட் இன் இந்தியா, ரைட்? டன். ஸோ ஆக்டில் என்னெல்லாம் இருக்குது இப்போ நமக்கு? ஆக்ட் கண்டெய்ன்ஸ், நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஆக்ட் கண்டெய்ன்ஸ் செக்ஷன்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ்குள்ளே சப்செக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி we have
ப்ரொவைசோஸ். ஸோ எவ்ரி ரூலுக்கு வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். கரெக்டாக? நான் டெய்லி 8 மணி நேரம் படிப்பேன். எக்ஸெப்ஷன் 8 மணி நேரத்தில் அப்பப்போ பிரேக் எடுப்பேன். எக்ஸெப்ஷன் பிரேக்குக்குள்ளே இன்னொரு பிரேக் எடுப்பேன். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி we have exceptions in rules as well. So every rule has an exception. அந்த எக்ஸெப்ஷனை நம்ம பாலிஷ்டாக இல்லைனா ஒரு புது பேரில் சொல்ல போகிறோம். இனிமேல் அதுக்கு பேர் என்னது? ப்ரொவைசோ. ஓகேவா? இது வந்து நீங்கள் லாலையும் யூ வில் கம் அக்ராஸ். ப்ரொவைசோன்னா என்னது? சம்திங் இன் எக்ஸெப்ஷன். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரொவிஷனில் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு உல்ட்டா தான் வந்து ப்ரொவைசோ. எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் வந்து சேலரி டாக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ப்ரொவைசோ என்னது? இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் இன்கமாக இருக்குது, ஸோ எல்லா இன்கமும் வந்து டாக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறோம். பட் அக்ரிகல்ச்சரல் இன்கமாக இருக்குன்னா அது எக்ஸாம்ட். ஸோ அது வந்து இது ப்ரொவைசோ அந்த மாதிரி. ஓகேவா? பட் ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சரல் இன்கம் டாக்ஸபிள் இல்லைங்கிறது ப்ரொவைசோ கிடையாது. அது ஒரு தனி என்ட்ரியாகவே நமக்கு சொல்லியிருக்காங்க. I'll say that ஃப்யூச்சரில் I'll be talking about that. ஓகே. ஸோ இது போக we have schedules and annexures. we have schedules and annexures. இது போக ரூல்ஸு, சப் ரூல்ஸு அந்த மாதிரி எல்லாம் கான்செப்ட் வரும்பா. இது எல்லாமே நான் படிக்கணும் மேம், அப்போ தான் என்னால் கொஷின் போட முடியுமானா எஸ், எல்லாமே படிக்கணும், அப்போ தான் கொஷின் போட முடியும். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி we have come into this and trust me, this subject is going to expand your knowledge like no other subject. அப்படி சொல்லக்கூடாது, பட் பர்சனலி எனக்கு இன்கம் டேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அப்படி தான் சொல்லுவேன், நீங்களும் அப்படி சொல்லிக்கோங்க. ஓகேவா? நான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டுக்கும் ரூல்ஸுக்கும் வித்தியாசம் என்னென்னா, இன்கம் டேக்ஸ் ரூலை தான் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ஆக்ட் ஒரு ரெஃபரல். ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸ் ரூலில் இட் ஹேஸ் எவ்ரி திங் தட் இஸ் கண்டெய்ன்ட் இன் த லா. ஓகேவா? ஸோ அது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிற, கண்டெய்ன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த லா. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் இட் இங்கே. ஓகேவா? என்னால் இது மேஜிக்கலி ஐ கேன் எரேஸ் இட், பட் உங்களால் அப்படி பண்ண முடியாது. மேபி நீங்கள் கீழே எழுதிக்கோங்க. இட் கண்டெய்ன்ஸ் வாட்? இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா. Implementation of law. ஓகேவா? நெக்ஸ்ட், ரூல்ஸ் ஆர் இஷ்யூட் பை சிபிடிடி. ஸோ இதுக்கான ரூல்ஸ் யார் இஷ்யூ பண்ணுற? இந்த ரூல் புக் இல்லையா? ஸோ இதெல்லாம் யார் இஷ்யூ பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். சிபிடிடின்னு என்னதுப்பா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட், இது போக we also have something called notifications. ஓகேவா? இன்கம் டேக்ஸ் ரூல்ஸுக்கு அப்புறம் we also have something called notifications. நோட்டிஃபிகேஷன்ஸ்னால் என்னது மேம் அப்படின்னா, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைம்லைனில் இன்கம் டேக்ஸ் ரூல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எப்போ பண்ணாங்க? 1961. அதுவே வந்து 1922 அப்புறமா வந்தது இல்லையா? ஸோ 1961 ஒரு ரூல் எழுதியிருக்காங்க. அதை நான் எப்போ அப்ளை பண்ணணும்? 2025. கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் இமேஜின் த இன்ஃப்ளேஷன் பொசிஷன் அண்ட் ஆல். ஸோ இந்த இடத்துல விலைவாசி எப்படி இருந்திருக்கும்? நான் வந்து ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போனேன்னா 2-3 பேக் நிறைய பொருள் வாங்கிட்டு வரலாம். 2025 100 ரூபாய் எடுத்துகிட்டு போனேன்னா மேக்ஸிமம் என்னால் 2 பால் பேக்கெட் வாங்க முடியும், அவ்வளோதான் வாங்க முடியும். கரெக்டாக? ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது, ஒரு ப்ரைஸில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது, ஜஸ்ட் இமேஜின் ஹவு த இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ் வுட் ஹேவ் பின். ஸோ கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் எப்படி இருந்திருக்கும்? I remember one slab rate, it was around like 25,000 something was the basic exemption limit. அப்போது ஒரு மனுஷன் 25,000க்கு மேலே ஒரு வருஷத்தில் சம்பளம் வாங்குறனாலே அவன் டேக்ஸ் கட்டணும். Now you just apply the same rule in 2025. ஓகேவா? இப்போது சேம் ரூல் வந்து 2025 நான் அப்ளை பண்ணேன்னா என்ன ஆகும் என் கதை? அப்போ என்ன ஆகுது? 2025 பேசிக்காக ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா கூட ஈஸியாக என் இன்கம் இட் வில் exceed 25,000 per annum. கரெக்டாக? அப்போது எல்லாருமே டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆகிடும் இல்லையா? விச் இஸ் நாட் ஃபேர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ என்ன பண்ணுறது? ஒரு வருஷமும் ஆக்ட் அமெண்ட் பண்ண முடியுமா? ஒரு வருஷமும் ரூல் அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது தான் பிக்சரில் இன்னும் 2 பேர் வருவாங்க. ஓகேவா? அவங்க யார்? சர்க்குலர்ஸ். ஓகேவா? கேஸ் லா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆஃப் ஆல் ஃபினான்ஸ் ஆக்ட், ஃபினான்ஸ் பில். இதுதான் வந்து என்ன பண்ணுவோம்? எல்லாம் 1 February பட்ஜெட்டாக எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஸோ இந்த பட்ஜெட் தான் என்ன பண்ணுது? இட் பிரிட்ஜெட்ஸ் த கேப். இந்த கேப்பை ஃபில் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் சொல்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா
சர்க்குலர்ஸாக மாற்றி அதை வந்து ரூல் புக்கில் மாற்றி அதை அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்து அதை ப்ரெசன்ட் டே இன்கம் டேக்ஸில் வந்து அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ திஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இஸ் நாட் அமெண்டட் எவ்ரி இயர். அது ஸ்டாண்டர்ட், அதில் இருக்கிறது இருக்கும். பட் அதில் இருக்கிறது எப்படி அப்ளை பண்ணணும், இந்த வருஷம் எவ்வளோ சேஞ்சஸ் அப்ளிகபிள், இந்த வருஷம் என்ன ரேட் அப்ளிகபிள், நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், இதெல்லாம் எங்கே சொல்கிறோம்? ஃபினான்ஸ் பில்லில் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வி ஹாவ் சர்டன் கேசஸ் வேர் இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டேட்டட் இன் இன்கம் டேக்ஸ், இதெல்லாம் இப்படி தான் டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அது போக அதுக்கு எக்ஸப்ஷனாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். நம்ம கோர்ட்டுக்கு போய் சண்டை போட்டுலாம் வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி கேஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃபரன்ஸாக வச்சுப்போம். இப்போ இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃபர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வேர் கேஸ் லா கம்ஸ் இன் டு பிக்சர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்ததுக்கப்புறமா தான் நமக்கு என்ன வருது, இவ்வளோ விஷயங்கள் பார்த்த அப்புறம் தான் ஒரு ஆன்சர் வருது. ஸோ you just write down a few more aspects on Finance Act just to break the ice. அஸ்வின், இவ்வளோ நேரம் பார்த்ததுல என்ன புரிஞ்சுது சொல்லுங்க பார்ப்போம். குட். ஃபினான்ஷியல் சர்க்குலர் கேஸ்ல இருக்குனா என்ன, அதெல்லாம் எப்படி அடுத்து. குட். நெக்ஸ்ட் முத்து. ரூல் ஆக்ட், ஃபினான்ஸ் ஆக்ட்னா என்ன, ஃபினான்ஸ் பில்னா என்னப்பா? ஆக்ட்னா ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணனும். ரூல்ஸ் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணனும், இப்போ எக்ஸம்ஷன் இருக்குனா இதுக்கான ப்ரொவிஷன் என்ன சொல்லி நம்ம ரூல்ஸ் அதுக்காக செக்ஷன் வைஸ் பிரிச்சு. வெரி குட். ஓகே. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கு, 100 மார்க் எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம்? சொல்லுங்க, முத்து உங்களை தான். பேசிக் ரெசிடென்ஷியல்ஸ் ஸ்கோப் ஆஃப் வந்து 10 to 20% வந்து மாடல் 1 டு மாடல் 1ல. மாடல் 2ல வந்து நம்ம செக்ஷன் 2ல எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்கம் 20 to 30%. அப்புறமா செக்ஷன் 3 கிளப்பிங் செட் ஆஃப் 15 to 20% கவர் ஆகுது. செக்ஷன் 4 அட்வான்ஸ் டாக்ஸ் அந்த டிடிஎஸ் அப்புறம் ஆர்ஓஐல வந்து 15 to 20% வருது. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் டாக்ஸ் வந்து 15 to 20%. குட். ஓகே. ஸோ சும்மா காலங்காத்தால 5 மணிக்கு ஏஞ்சி உட்கார வச்சுருக்கேனே, 2 பேரும் முழிச்சிக்கிங்களா இல்லை நான் தனியாக எடுக்கிறேன்னா, அந்த கன்ஃபர்மேஷன் வேணும்ல, அதுக்காக கேட்டேன். ஒரு நார்மல் கேள்வி தான். ஓகேவா? ஸோ இதுவே வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டோன்னா இன்னும் பெட்டர் கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போதைக்கு உங்களை தூங்காமல் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். சரியா? ஸோ ஃபினான்ஸ் ஆக்ட்டுக்கு வரும். ஃபினான்ஸ் ஆக்ட் எப்படி ஒர்க் ஆகும்? ஓகேவா? இது கொஞ்சம் பேசிக் தான், பட் இதை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபினான்ஸ் ஆக்ட் இஸ் passed when president gives the assent. ஓகேவா? when president gives the assent. ஸோ ஒரு வாட்டியும் அந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாரி பிரசிடெண்ட் வந்து அசென்ட் கொடுத்ததுக்கப்புறமா இல்லையா, ஜஸ்ட் ரைட் தான், பிரசிடெண்ட் approves that. Approves what? Approves finance bill. ஸோ இந்த ஃபினான்ஸ் பில்லை வருஷம் நம்ம அமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வருஷம் இட் கெட்ஸ் அமெண்டட் இன் த நேம் ஆஃப் பட்ஜெட். ஸோ இது ஒன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டு, ஜிஎஸ்டி ஆக்ட்டு, கஸ்டம்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி எல்லா ஆக்ட்லேயும் வாட் எவர் த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் தட் வி ஹேவ், அது எல்லாத்துலேயும் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் சேஞ்சஸ் வந்து நம்ம இன்கல்கேட் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் அப்ரூவ்ட் என்ன பண்ணிடுவோம், bring changes in என்னென்ன இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ இல்லை மொத்தம் 2 பார்ட் இருக்கும். பார்ட் 1 ஸ்லாப் ரேட்டு. ஸோ இந்த வருஷம் ஸ்லாப் ரேட்டில் எல்லா சேஞ்சஸ் இருக்கா, எல்லாருக்கும் அதே ஸ்லாப் ரேட் போன வாட்டி மாதிரி தானா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது மாற்ற போகிறோமா, அது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து டிடிஎஸ் டிசிஎஸ். ஸோ டிடிஎஸ்ல ஏதாவது ரேட்ஸ் சேஞ்சஸ் இருக்கா.
ஸோ இந்த ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். வருஷம் வருஷம் பட்ஜெட் வரும்போது நம்ம எது ரெண்டு விஷயம் கவனிக்கணும். இன்கம் டேக்ஸை பொறுத்த வரையில் you should see if it is having slab rate changes and TDS changes அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி. நோ இன்கம் டேக்ஸ் ஷால் பி, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆர்டிக்கலில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி. வித் திஸ் we are going to complete our first chapter. அது அந்த சேஞ்சஸ் சொல்லுங்க, எதுல ஐடி ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் அப்புறம் இன்னும் அது எக்ஸெட்ரா இன்னும் நிறைய இருக்குப்பா. ஓகேவா? நமக்கு கவனிக்க வேண்டியது இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி தான். ஃபைனலில் இருந்தோம்னா கஸ்டம்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி உங்களுக்கு இட்ஸ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் ஆக்ட். ஹோல்ட் ஆன். Okay, I'm back. Okay. So constitutional validity. இது எங்கே கொடுத்துருக்குன்னா ஆர்டிக்கல் நம்பர் 265. இது எம்சிக்யூவில் கேட்பாங்க. சரியா? ஒன் பர்த் question that will be asked from chapter 1. Constitutional validity. Covered in article 265. ஓகேவா? ஸோ ஆர்டிக்கல் 265 எதை சொல்லியிருக்காங்க? இன்கம் டேக்ஸ் யாரெல்லாம் போடலாம், யாருக்கு அதை கலெக்ட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இருக்குது. ஸோ இதை நம்ம அழகாக சூப்பராக ஈஸியாக படிச்சுக்கலாம். சிம்பிள். நோ டேக்ஸ் ஷால் பி levied or collected except by the authority of law. Okay va? So no tax shall be levied or collected except by the authority of law. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களை நம்மளால் டைசெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டேக்ஸ்ன்னு பார்க்கும்போது மொத்தம் 2 டைப் இருக்குப்பா. ஒன்று டைரக்டு, இன்னொன்று இன்டைரக்ட். அது என்னன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் லெவீட் அப்படின்னு சொல்கிறாங்களே, லெவீட்னா என்ன அர்த்தம்? லெவீட்னா இம்போஸ்ட்னு அர்த்தம். லெவீட்னா என்ன அர்த்தம்? லெவீட்னா இம்போஸ்ட் அப்படின்னு அர்த்தம். கலெக்ஷன்னா என்னது? ரெக்கவர் பண்ணுறது பீப்புள் கிட்ட இருந்து. ஓகேவா? ரெக்கவர் ஆர் கலெக்டிங் ஃப்ரம் த பீப்புள் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ரெக்கவர்னா கலெக்டட் ஃப்ரம் த பீப்புள். நெக்ஸ்ட் இந்த அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்களே, அத்தாரிட்டினா யார், யாரெல்லாம் அதுக்குள்ளே வருவாங்க? ஓகேவா? ஸோ அத்தாரிட்டிக்குள்ளே இதுவும் வந்து எங்கே சொல்லியிருக்குன்னா ஆர்டிக்கல் 245 and 123 இதுக்குள்ளே சொல்லியிருக்கு. எங்கே சொல்லியிருக்கு? இது வந்து ஆர்டிக்கல் 243 and 134க்கு கீழே சொல்லியிருக்கு. சாரி 123க்கு கீழே சொல்லியிருக்கு. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் இப்போது
டேக்ஸில் மொத்தம் நம்ம 2 டைப் பற்றி பேசிடணும், கரெக்டாக? ஸோ டேக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா தேர் இஸ் 2 டைப்ஸ் இல்லையா? ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா? ஸோ மொத்தம் 2 இருக்குது. ஒன்று டைரக்ட் டேக்ஸு, இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கடன் மாதிரி. இப்போ நான் வாங்கினேன்னா நான் அடைக்கிறேன், ஓகேவா? அண்ட் அதை வந்து வேறு யாரும் எனக்கு பதிலாக அடைக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் பெய்டு பை த பர்சன் டிரெக்ட்லி, ஓகேவா? ஸோ டைரக்ட் டேக்ஸ் வந்து யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்களால பே பண்ணணும். இட் இஸ் பெய்டு பை த பர்சன் டிரெக்ட்லி. ஓகேவா? அடுத்தது இதுவே இன்டைரக்ட் டேக்ஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கலெக்டட் ஃப்ரம் தி, ஓகேவா? ஒரு நிமிஷம், someone has requested. Okay, let's continue. So இதுவே இன்டைரக்ட் டேக்ஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கலெக்டட் ஃப்ரம் another person and paid to the government. So ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதில் இட் இஸ் கலெக்டட், செகண்ட் ஸ்டெப் அண்ட் deposited to government. ரைட்டா? நெக்ஸ்ட் இது வந்து பர்சனல், இட் இஸ் பர்சனல் இன் நேச்சர். பட் இது வந்து எப்படி? இது வந்து இம்பர்சனல், ஓகேவா? இம்பர்சனல்னால் என்ன அர்த்தம்? எனக்கு பதிலாக வேறு யாராவது கூட கட்டலாம், ஓகேவா? இம்பர்சனல் டேக்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சது இன்கம் டேக்ஸ், இன்னொரு டைரக்ட் டேக்ஸு வெல்த் டேக்ஸ், ஓகேவா? அடுத்தது வந்து எஸ்டேட் டியூட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் டைரக்ட் தான், எஸ்டேட் டியூட்டி. ஸோ இன்கம்க்கும் வெல்த்துக்கும் என்ன வித்தியாசம்? இன்கம்னா நான் சம்பாதிக்கிறது, வெல்த்துனா நான் சேர்த்து வச்சது. ஸோ நீங்கள் சம்பாதிச்சாலும் டேக்ஸ் கட்டுவீங்க, சேர்த்து வச்சாலும் டேக்ஸ் கட்டணும், சரியா? அது போக வி ஆல்சோ ஹேவ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அந்த மாதிரிலாம். பட் இது வந்து அபாலிஷ் ஆகிடுச்சு இப்போதைக்கு, ஸோ நோ வரிஸ், சரியா? ஸோ திஸ் இஸ் அபாலிஷ்ட், ஃபர்ஸ்ட் ரைட் தட் டவுன். இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, இதுவும் அபாலிஷ் ஆகிடுச்சு. காட், தேங்க் காட். ஓகே, நெக்ஸ்ட் இன்டைரக்டில் பார்த்தோம்னா வி ஹாவ் ஜிஎஸ்டி. இந்த வேட்டு, சேல்ஸ் டேக்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு, பட் அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி இஸ் பீங் ரீப்ளேஸ்ட் பை இட். ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வாண்டடாக தான் எழுதினேன். இது என்ன தான் அபாலிஷ்டாக இருந்தாலும் நான் வேணும்னே தான் எழுதினேன். ஏன் எழுதினேன்னா அப்போது யூ வில் see 2 நேம்ஸ் இங்கே. ஒன்று வந்து டேக்ஸ்ன்னு இருக்குது, இன்னொன்று வந்து டியூட்டின்னு இருக்குது. இப்போ டேக்ஸ்னால் என்ன, டியூட்டினா என்ன, ரெண்டும் ஒன்று தானா? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுத்துக்கும் ஒன்றுனா ரெண்டுத்தையும் டேக்ஸ்னே சொல்லாமல், இல்லை ரெண்டுத்தையும் டியூட்டினே சொல்லாமல். வாட் இஸ் டேக்ஸ் அண்ட் வாட் இஸ் டியூட்டி? ஃபஸ்ட்டு நமக்கு அது தெரியணுமா? ஸோ டேக்ஸ்னால் என்ன, டியூட்டினா என்ன, ஓகேவா? ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹவ் பீன் அட்ரஸ்ட் வித் திஸ் earlier, பட் லெட்ஸ் அட்ரஸ் திஸ். டேக்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு வைடர் கான்செப்ட்ப்பா, ஓகேவா? டேக்ஸ் என்னது? டேக்ஸ் ஒரு வைடர் கான்செப்ட், ஓகேவா? அதாவது இந்த விஷயம் பண்ணிங்கன்னா இது அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வைடர் கான்செப்ட், ஓகேவா? இதில் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் என்னென்னா அதர் தென் குட்ஸுக்கு இருக்கும். சப்ஜெக்ட் மேட்டர் என்னது? அதர் தென் குட்ஸ் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். அதர் தேன் குட்ஸ், ஓகேவா? டியூட்டிங்கிறது ஒரு நேரோ கான்செப்ட். இது ஏன் நேரோ கான்செப்ட்னா இது இன்கம் டேக்ஸ் மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் இல்லை எக்ஸப்ட் குட். இது ஒன்லி குட்டுக்கு அப்ளிகபிள், ஓகேவா? ஸோ குட்ஸில் டீல் பண்ணுறேன்னா அந்த குட்ஸுக்கு மேலே போடுறது மட்டும்தான் டியூட்டி, ஓகேவா? இதுவே குட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கு மேலே நான் பண்ணேன்னா அதுக்கு பேர் டேக்ஸ், ஓகேவா? திஸ் இஸ் அ பேசிக் டிஃப்ரென்ஸ் why certain things are called duty and certain things are called tax, ஃபைனா? ஸோ டேக்ஸில் அப்போ என்ன கவர் ஆகும்? டேக்ஸில் நம்ம இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரையில் இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் மட்டும் யோசிக்கிறேன். ஸோ
உங்களை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தெர் ஆர் மொத்தமாக 3 ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நான் சாப்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு டேக்ஸு. டேக்ஸ்னால் சர்டன் பர்சன்டேஜ் கொடுத்துருவான், அந்த பர்சன்டேஜ் நம்ம பே பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் லெவிட் பை கவர்மெண்ட். ஓகேவா? அண்ட் இட் இஸ் பெய்ட் பை செலான். ஸோ செலான் அப்படின்னு சொல்லி ஒன்று ஜென்ரேட் பண்ணி, செலான்னா ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிளாக உங்களோட லேமன் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, இப்போ பேங்க்குக்கு போகிறேன் காசு போடுறதுக்கு, நான் போய் நேராக என் அக்கௌண்ட்டில் காசு போட முடியுமா? முடியாது. ஐ ஷுட் ஃபில் அ ஸ்லிப், லைக் பே இன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பே பண்ணி நான் என்ன பண்ணுவேன், நான் சப்மிட் பண்ணுவேன்னா. அதே மாதிரி ஏடிஎம்க்கு போகிறேன், கேஷ் டெபாசிட் பண்ண போகிறேன், என்னால் நேராக போட்டுற முடியுமா? என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் போடணும், எவ்வளோ போடுறேன் போடணும், வி ஹேவ் அ ப்ரொசீஜர் இல்லையா? அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு வி ஹேவ் அ ப்ரொசீஜர். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், செலான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அது மூலமாக சப்மிட் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் டேக்ஸ் வந்து இட் இஸ் பெய்டு ஆஸ் பார்ட். நெக்ஸ்ட் ஆல் taxes ஆர் கலெக்டட் அண்ட் ஷால் பி டிவைடட் among ஸ்டேட்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் எதெல்லாம் கலெக்ட் ஆகுதோ அதெல்லாம் ஒரு ஹப்பு மாதிரி சேர்ந்து சென்ட்ரல் கிட்ட சேரும், அங்கேருந்து இட் வில் பி டிவைடட். ஓகேவா? ஸோ all taxes collected shall be divided among states. ஓகேவா? ஸோ திஸ் வாஸ் அபவுட் டேக்ஸ். ஓகேவா? அடுத்து வர்றது வந்து சர்சார்ஜ். சர்சார்ஜ்னா இது வந்து ஒரு டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக. ஓகேவா? இட் இஸ் கலெக்டட் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ். இது என்னதுப்பா? இட் இஸ் கலெக்டட் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ். என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக இருக்குது, சமாளிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கம் ஜென்ரேட் பண்ணால் டேக்ஸ் கொடுக்கணும். அப்போ சர்சார்ஜ் எப்போ கொடுக்கணும்? சர்சார்ஜ் எப்போ கொடுக்கணும்னா when tax exceeds certain உன்னோட இன்கம் இட் எக்ஸீட்ஸ் certain லிமிட். ஓகேவா? அப்போது நம்ம சர்சார்ஜ் கட்டுற மாதிரி இருக்கும். சர்டன் லிமிட்டுக்கு மேலே இன்கம் போச்சுன்னா, இன்கம் எக்ஸீடிங் certain லிமிட், அப்போ நான் வந்து சர்சார்ஜ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளி புட் இதை நம்ம எப்படி சொல்லிக்கலாம்? திஸ் இஸ் டேக்ஸ் ஆன் டேக்ஸ். ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒன் மினிட்ப்பா. ஓகே, கம்மிங் பேக். மியூட்டில் இருக்கேனா? இல்லை. ஓகே, சரி. ஸோ இப்போது இதெல்லாம் அக்யூமுலேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்ல, இது எங்கே அக்யூமுலேட் ஆகும்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஆஸ் பர் ஆர்டிகல் 266 அண்ட் 271. ஓகேவா? ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு என்னென்னா, சிஎஃப்எஸ்னால் எழுதிக்கோங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இது என்னதுன்னா ப்ரைமரிலி ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது நம்ம காசெல்லாம் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறோம், அங்கேருந்து நம்ம செலவு பண்ணிக்கிறோம். கரெக்டாக? அதே மாதிரி நம்மளுடைய மொத்த இன்கம் டேக்ஸுமே இட் இஸ் டெபாசிட்டட் இன் சிஎஃப்ஐ. ஓகேவா? அங்கேருந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து நம்ம டிவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மொத்தமாக எல்லாருக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி டிஸ்போசல் எப்படி இருக்கும்? சிஎஃப்ஐ மூலமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சர்சார்ஜும் எங்கே சேரும்னா சிஎஃப்ஐயில் தான் சேரும். கன்சாலிடேட்டட் ஃபண்டில் தான் வந்து இந்த சர்சார்ஜுமே வந்து அக்யூமுலேட் ஆகும். சரியா? இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் என்னதுன்னா செஸ். ஸோ செஸ்ஸுங்கிறது இட்ஸ் நாட் லைக் டேக்ஸ் ஆர் சர்சார்ஜ். இது வந்து என்னென்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலாக இருக்கும். இது வந்து அடிஷன் டு டேக்ஸ். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் லெவி. இது என்னது? இது ஒரு அடிஷ்னல் லெவி. ஓகேவா? இது வந்து கலெக்டட், இதுவுமே இட் இஸ் கலெக்டட் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ்.
collected as a percentage of tax. ஓகேவா? பட் இது வந்து என்னன்னா இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ், அதுக்காக பண்ணியிருக்காரு. இட் இஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் ஹெச்இசி அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்இசினா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம கலெக்ட் பண்ணுற ஃபண்டை எதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்? ஹெல்த்து அண்ட் எஜுகேஷன், இந்த 2 ஆஸ்பெக்டுக்கு மட்டும்தான் இந்த ஃபண்டை உடச்சி காசு எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது எப்போ வந்து யூஸ் பண்ணாங்க மேம்? ரொம்ப ரீசெண்டாக கோவிட் அப்போல்லாம் வந்து ஹெச்இசி பயங்கரமாக யூஸ் ஆச்சு. ஓகேவா? நம்ம இந்த 4% கனெக்ட் பண்ணுறோமோ, இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இதை வச்சு இந்த மாதிரி க்ரைசிஸ் அப்போ இல்லைனா வந்து தேவைப்படுறப்போ ஹெச்இசிலேருந்து எடுத்து தான் வந்து தே ஸ்பெண்ட் இந்த எஜுகேஷனுக்காக ஹெல்த்துக்காகலாம். ஓகேவா? பட் இன்கம் டேக்ஸும் சர்சார்ஜும் அப்படி கிடையாது. ஹெச்இசி வந்து இட் இஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஓகேவா? டன். ஸோ வித் திஸ் பேசிக்ஸ் ஓவர்ப்பா. சரியா? ஸோ இது போக வி ஹாவ் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி, யூனிட் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அந்த கான்செப்ட்லாம் இருக்குது. பட் வில் கோ த்ரூ இட். ஆல்ரெடி 1 hour நான் பயங்கரமாக வந்து உட்காந்து உங்கள் எல்லாரையும் படுத்திட்டேன். ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். வில் டேக் அ 5 minutes பிரேக். ஓகேவா? அதுக்கப்புறம் வில் பி கேட்சிங் ஆன். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் இட் இன் திஸ் 5 minutes ஆல்சோ. ஓகேவா?